அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஐபுவான். நான் இன்றைக்கு வயமினிஸ் மூலமாக இன்றைக்கி எடுத்துக்கொண்ட விஷயம் என்னென்றால், செய்தி அறிக்கை தான் உங்களுக்கு முக்கிய செய்தி அவசரமாக அறிவித்து கொண்டு போகிறேன். இலங்கையில் செய்தியை முதலாவது பார்த்தோம்னா, ஜூலை 1 மின்சார கட்டணங்களை குறைப்பதற்கு அரசாங்கம் உத்தேசித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த செய்தி அடுத்ததாக இலங்கையில் ஒரு கண்டி பிரதேசத்தில் ஒரு ஆசிரியரும் ஒரு தாயும் ஒருவர் ஒரே வீட்டிலிருந்து போலீஸாரினால் கண்டுபிடிக்கப்பட்டு அந்தந்த வீட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். அந்த செய்தியும் கிடைத்திருக்கின்றது. அடுத்ததாக இன்னொரு செய்தியில் வெளிநாடு செய்தியின் பக்கம் போனமையானால், ஜெர்மனியில் ஆப்கானிஸ்தானியர் இருவருக்கிடையில் நடைபெற்ற கத்துக்குத்து சம்பவத்தில் ஆப்கானிஸ்தானியர்களை நாடு கடத்த அந்த அரசாங்கம் உத்தேசித்துள்ளதாக அறிவித்திருக்கின்றது. அந்த செய்தியும் அடுத்ததாக நாங்கள் இந்தியாவில் தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ளது. அந்த தேர்தலில் மோடி அவர்கள் வெற்றி பெற்று தனது பதவி பிரமாண தினத்தை ஜூலை 9 திகதி நடத்த உத்தேசித்துள்ளதாக அறிவித்திருக்கின்றது. அந்த செய்தி அடுத்த விளையாட்டு செய்தியும் பக்கம் போனமையானால், உலகக்கிண்ண T20 போட்டிகள் நடைபெற்று வருகின்றது. அந்த போட்டிகளில் நேற்று நடைபெற்ற போட்டி அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தானிற்கு இடையிலான போட்டியில் சூப்பர் ஓவரில் அமெரிக்க அணி மிக சாதுரியமாக வெற்றி பெற்று ஒரு ரெக்கார்டை நிகழ்த்தியுள்ளனர். அடுத்ததாக இன்னும் ஒரு போட்டியில் ஸ்காட்லாந்து மற்றும் நமீபியா அணிகளுக்கு இடையிலான போட்டியில் ஸ்காட்லாந்து அணி அந்த போட்டியில் வெற்றி பெற்றுள்ளது. அந்த செய்தியும் அடுத்ததாக வானிலை அறிக்கையில் மழை காலநிலை ஓரளவு நீங்கியுள்ளமையினால் நாட்டில் பல பகுதிகளிலும் சீரான காலநிலையும் என அறிவித்திருக்கின்றது. அந்த செய்தியும் அடுத்ததாக பார்ப்போம். இதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நண்பன் FM அக்மல். இது போன்ற வீடியோக்களை உங்கள் தொலைபேசியில் பெற எமது ஃபேஸ்புக், ட்விட்டர் மற்றும் யூடியூப் சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். வீடியோக்களை ஷேர் செய்ய மறக்காதீர்கள். தேங்க்யூ. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். பாய் பாய். See you.